ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பேமெண்ட் டேர்ம் ஏற்றுமதி தொழிலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேமெண்ட் டேர்ம். அந்த பேமெண்ட் டேர்மை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சைனா மாதிரி கண்ட்ரியில் பேமெண்ட் டேர்ம் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? ஏற்றுமதி செய்கிறதுக்கு, அதாவது சைனாவில் இருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு சைனீஸ் வச்சிருக்கிற பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். சைனாவில் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ கரண்ட் சூழ்நிலைகளில் இருக்கிற பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டு தான். அது என்ன ஃபுல் பேமெண்ட் தெரியுமா? 30% அட்வான்ஸ் பேமெண்ட்டை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 70% பிஃபோர் டெலிவரி, அதாவது ஃபேக்ட்ரியை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நீங்கள் 70% பே பண்ணிடுங்க அப்படின்னு சைனீஸ் ஏற்றுமதியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்களே என்ன பண்ணுங்கன்னா, ஷிப்பிங் ஏஜென்ட்டை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களே குட்ஸை ஃபேக்ட்ரியிலேருந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. இதுதான் எங்களுடைய பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு சைனா ஏற்றுமதியாளர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 98% சைனா பிஸ்னஸ், சைனா ஏற்றுமதி இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேமெண்ட் டேர்மில் தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டேர்ம் வச்சுருந்தும் கூட சைனா உலக அளவில் ஏற்றுமதியில் ஒரு பெரிய நாடாக, அது ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக அது விளங்குது. நம்ம இந்தியன் ஏற்றுமதியாளர்களும் இந்திய ஏற்றுமதியாளர்களும் பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் பேமெண்ட் டேர்மோட தான் நீங்கள் செயல்படணும். அப்போ நம்மளுமே ஒரு இந்திய ஏற்றுமதியாளர்களும் என்ன கேட்கலாம் அப்படின்னா, அந்த சைனா ஏற்றுமதியாளர்கள் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான பேமெண்ட் டேர்மை கேட்கலாம். 30% அட்வான்ஸ் தாங்க, அண்டு 70% பிஃபோர் டெலிவரி ஃப்ரம் ஃபேக்ட்ரி. இல்லாட்டினா ஒரு வேர் ஹவுஸில் இருந்து நாங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பேமெண்ட்டை, ஃபுல் பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்களே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா குட்ஸை பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டை பேசலாம். எஃப்ஓபி நாங்கள் பண்ணுறோம். எஃப்ஓபி அப்படின்றது ஃப்ரீ ஆன் போர்டு. அதாவது இந்திய ஏற்றுமதியாளர்கள், நீங்கள் ஒரு ஏற்றுமதியாளர் அப்படின்னா துறைமுகம் வரைக்கும், அதாவது நம்ம இந்திய துறைமுகம் வரைக்கும், அந்த லோடிங் போர்ட்டில் நம்ம வெசலில் ஏற்றுற வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ஒரு செலவுகள் மற்றும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதான் ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்றது. நாங்கள் எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டை பண்ணுறோம். நீங்களே என்ன பண்ணிக்கோங்கன்னா குட்ஸை பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேமெண்ட் டேர்மு எங்களுக்கு 30% அட்வான்ஸ் அண்ட் 70% பிஃபோர் டெலிவரி அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் டேர்மில் ஒரு ஏற்றுமதியாளர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. பணத்தை பொறுத்த வரைக்கும், பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஃபுல்லாக கொடுப்பாங்களா? சைனாவில் கொடுக்குறாங்க. சைனாவுக்கு டைரெக்டாக போகிறாங்க, போய் அங்கே இருக்கிற அந்த ஏற்றுமதியாளர்களை பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேமெண்ட்டை ஃபுல்லாகவே துணிஞ்சு பே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தகுதி உள்ள ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கணும். அதாவது உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு வேர் ஹவுஸ் இருக்கணும், இல்லாட்டினா உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஃபேக்ட்ரி இருக்கணும், தரமான பொருட்கள் இருக்கணும். அதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறீங்களோ அந்த நாட்டில் உங்களுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு பர்சன் அங்கே இருக்கணும், இருந்து செயல்படணும். இன்பிட்வீனில் இருந்து அவர் செயல்படுறாரு அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் நேரடியாக அந்த நாட்டுக்கு போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நபர் அங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை நேரடியாக போய் அந்த பையரை பார்க்க சொல்லலாம், அந்த பையருடைய நிறுவனத்தை பார்க்க சொல்லலாம். அதே மாதிரி அந்த பையரையுமே உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு, இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வர சொல்லலாம். இந்த மாதிரி நேரடியாக அந்த சந்திப்பு நடக்கும்போது தான் பிஸ்னஸாக அது மாறுது. இதுதான் சைனாலையும் நடக்குது. நிறைய இறக்குமதியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவுக்கு நேரடியாக போகிறாங்க. அங்கே போயிட்டு
அங்கே இருக்கிற மார்க்கெட் பிளேஸ்லாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டேருந்து நேரடியாக துணிஞ்சு அட்வான்ஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு குட்ஸையும் எடுத்துகிட்டு வராங்க. இதே மாதிரி தகுதியுடைய ஒரு நிறுவனமாக உங்களுடைய ஏற்றுமதி நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் அந்த மாதிரி பேமெண்ட்டை வாங்க முடியும். இது கஷ்டமான காரியம் தான். ஏன்னா ஃபுல் பேமெண்ட் வாங்குறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் எ ஜோக். சும்மா நம்ம வந்து ஒரு 5 பைசா கூட யார்கிட்டையுமே இந்த உலகத்தில் அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியாது. அப்போது ஃபுல் பேமெண்ட்டு ஒரு பையர்கிட்ட இருந்து வெளிநாட்டு பையர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல எப்படி இருக்கணும்னா ஒரு தரமான ஒரு ஏற்றுமதி நிறுவனமாக இருக்கணும். உங்ககிட்ட நல்ல ஒரு ஃபேக்ட்ரி இருக்கணும், இல்லாட்டினா நல்ல ஒரு யூனிட் வேர் ஹவுஸ் இருக்கணும், உங்களுடைய குட்ஸில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், உங்களுடைய பேக்கிங்கில் ஒரு குவாலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே முதல்ல நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா அந்த நாட்டிலையுமே ஒரு நபர், அது உங்களுடைய உறவினராக இருக்கலாம், இல்லாட்டினா உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் நம்பக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்போது எஃப்ஓபி ஷிப்மெண்ட் டேர்மு அண்ட் பேமெண்ட் டேர்மு சைனாக்காரன் சொல்கிற அதே பேமெண்ட் டேர்ம் மாதிரியே 30% அட்வான்ஸ் அண்ட் 70% பிஃபோர் டெலிவரி. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு 6-7 பையரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, ரெகுலராக உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா ஏற்றுமதியில் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டேர்ம் அப்படின்றது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் யாரும் ஏமாந்துடாதீங்க. நான் என்னுடைய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு சின்ன அட்வான்ஸ் பேமெண்ட்டாவது வாங்காமல் யாருக்கிட்டையும் கமிட் பண்ணாதீங்க. இது வந்து எண்டில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்கில் போய் தான் முடியும். அதனால் ஏற்றுமதியில் பேமெண்ட் டேர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றுமதிக்கான முயற்சிகளை எடுங்க. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.